புதிய விடயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல கூடுதலாக முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் அதுகளை கதாவில் சென்றதுக்கு குறுக்கமணத்தை சென்றதுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள 3 இடத்துல இருக்குது. அதனால போனாவே எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் இங்கே தான் அளவில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் சிக்கல் இங்கே பிறகு நாங்கள் கொஞ்சம் சரி அவங்க என்னோட வரதான் எனக்கு தெரியும் செய்ய கொண்டிருக்கிறாங்க. அப்ப சரி சரிதானே. அடுத்தது கமலோட அபிவிருத்தி திரைக்கலாம். இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இந்த நாட்டிலே ஒரு பாரிய முனைப்போடு மக்கள் நிம்மதி மூச்சை விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த காலகட்டத்திலே மக்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறோம் என்பதிலே எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அதுபோன்று நீண்ட காலமாக இந்த நாட்டிலே ஐரோப்பிய யூனியனால் தடை விதிக்கப்பட்டிருந்த மீன் ஏற்றுமதிக்கான தடை நீக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாட்டுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தையும் ஒரு ஏற்றுமதி துறையிலே ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு முனைப்பாக கூற முடியும். அது மாத்திரம் அல்லாது மனித உரிமை மீறல்களிலே மிகுந்த கணிசமான முன்னேற்றத்தை இலங்கை கண்டிருப்பதாக சர்வதேச குறியீடுகள் குறிப்பிடுவது என்பதும் இந்த நாட்டிலே ஒரு நல்லாட்சியை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய முனைப்புகள் திறம்பட செயல்படப்படுகிறது என்பதிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கூறக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று இன்று இந்த பிரதேசத்திலே களுவாஞ்சிக்குடி பிரதேசத்திற்குட்பட்ட அபிவிருத்தி சம்பந்தமான குழு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. அதிலே பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதி ஒதுக்கீடு மாத்திரம் அல்லாமல் கிராமிய அபிவிருத்தி ரீதியான உட்கட்டுமானத்துக்குரிய அனைத்து வேலை திட்டங்களுக்கும் அதே போன்று இந்த பிரதேசத்திலே தீர்க்கப்படாமல் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்குமான முனைப்புகள் கௌரவ யோகேஸ்வரனும் என்னுடைய தலைமையிலும் இன்று இந்த கூட்டத்திலே நாங்கள் இந்த பிரதேசத்திலே ஒரு மாற்றத்திற்கான தீர்மானத்தை கொடுக்க இருக்கிறோம்.